ஒரு ஹாட் நியூஸ் வந்துச்சு. ஒன்று வந்து விப்ரோ வந்து நாங்கள் பைபேக் பண்ணுறோம், 1500 crores நான் வந்து பைபேக் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு விஷயம். செகண்ட் வந்து அதானி தான் ஏஷியாவிலே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சடனாக அந்த பங்கு சந்தைகளில் வந்து பார்த்தோம், அப்படியே மார்க்கெட் ஒரு சேஞ்சஸ், ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன், மார்க்கெட் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிறதுக்கு நெகட்டிவ் சைன்ஸும் நிறைய இருந்தது. ஓகே, பட் இந்த விப்ரோ அண்ட் அதானி பார்த்தோம் அப்படின்னா, அதானி பவர்ஸ்லாம் வந்து ஆல் டைம் ஹை இப்போ ரீச் ஆயிருக்கு. எஸ், ஆல் டைம் ஹை. அவங்க இது வரைக்கும் ரீச் ஆகாத பல விஷயங்களை ரீச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். விப்ரோக்கு ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறைமுகமாக நிறைய விஷயங்கள் விப்ரோவில் இருக்குது. ஓகே, இப்போ விப்ரோ வந்து ஒரு 15,000 பைபேக் பண்ணியிருக்காங்க. பைபேக்குன்றது ஆல்மோஸ்ட் எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது. ஓகே, ஒரு தன்னுடைய கம்பெனி ஷேரை தானே மக்கள்கிட்ட இருந்து தானே வாங்குறேன். அப்போ என்ன பண்ணுறான், அப்போ நீயே வாங்குறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு வேலை நல்ல பாசிட்டிவ் போமோ அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு பாசிட்டிவ் சைனை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்க்குறப்போ டெக்னிக்கல், இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக இதை பார்க்குறோம். அதை டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்க்கெட் இப்போ கரண்ட் சினாரியோஸில் ஃபால் ஆயிருக்கு இவங்க. ஏன்னா இவங்களுடைய Q1 ரிசல்ட் 2026-27 Q1 ரிசல்ட் வந்திருக்கு. சுமார் 4050 கோடி ஏர்ன் பண்ண வேண்டிய இடத்துல சுமார் ஒரு 130 கோடி தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் எனியோ பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஓகே, பட் இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு, இவங்களுக்கு காம்படிட்டராக பார்த்தோன்னா ஒரு 4 கம்பெனி இருக்குது. லைக் இன்ஃபோசிஸ், TCS, HCL அண்ட் இவங்க. இந்த 4 கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்போ இவங்களாம் 4வது இடத்துல இருக்காங்க. அப்போ காம்படிட்டர் லெவலில் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கீங்கன்றது மக்களுடைய மனசில் ஒரு பாயிண்ட். இப்போ விப்ரோவில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த 4ல் பர்டிகுலராக அந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு டவுனில் இருக்குது. சேம் இது ஒரு பக்கம் இருக்க போய், பட் அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பார்க்கணும்னா, மார்க்கெட் இப்போ தான் டவுனில் இருக்குது. இந்த டவுன்ன்றது எப்படி பார்க்கணுன்னா, ஆல்ரெடி அவங்க ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ஒரு பாசிட்டிவ் சைன் அப் ட்ரெண்டுக்கு. ஆனால் என்னதான் அப் ட்ரெண்டுக்கு மாறினாலும் மார்க்கெட் மேலே போகணும்ல, அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரணும். அப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தேவைப்படுது. ஓகே, அவங்க ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னன்னா, நான் 250 ரூபாய்க்கு ஃபிக்ஸடாக எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆமாம், ஒரு ரேட். ஆமாம், ஏன்னா ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 250 ரூபா வச்சுறேன், எல்லாரும் எனக்கு விற்றுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க. அப்போ பாசிட்டிவ் சைன் இப்போ வந்து ஒரு 210 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அப்போது அதிகம் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ மார்க்கெட் ஒரு பக்கம் விற்கிறதுனால மார்க்கெட் இறங்க தான் செய்யும். எல்லாம் செல் பண்ணுறாங்கல்ல, செல் பண்ணுறப்போ அது யார் வாங்குறாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸே வாங்குறாங்க. அங்கே ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரல. அப்போ ப்ரைஸ் கீழே இறங்கும், ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸை கிரியேட் பண்ணும். அந்த இறக்கத்துக்காக வெயிட்டிங்.